திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவிலே சில இடங்களே அதிகப்படியான வைரஸ் தொற்று நிமித்தமாக உண்டாகிற காய்ச்சல் மற்றும் பலவிதமான அதை ஒட்டி உள்ள அறிகுறிகள் அதிவேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது இந்தியாவில் பல இடங்களில் பன்றிக் காய்ச்சலினுடைய பரவல் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. H1N1 என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் தொற்று அதிதீவிரமாக பரவி பாதிப்பை இந்த ஆண்டிலே ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் மட்டும் 1777 பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. 2009ஆம் ஆண்டிலே 1.3 முதல் 1.7% வரை இருந்த பாதிப்பு தற்போது அதிவேகமாக அதிகரித்திருப்பதாக, அப்பொழுது போல் இல்லாமல் வேகமாக இதனுடைய பரவல் இருப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் போன்ற ஒரு பரவல் இல்லாவிட்டாலும் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, இந்த பன்றிக் காய்ச்சல் ஆரம்ப காலங்களிலே முதலாவதாக 2009ஆம் ஆண்டு மெக்சிகோவிலே கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே தற்போது மீண்டும் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த பன்றிக் காய்ச்சல் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட, அதிவேகமாக பரவி வருகிற இந்த காய்ச்சலினாலே உயிரிழப்புகள் பாதிப்புகள் நேரிடாதிருக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசத்திலே தீவிரமாக பரவி கொண்டிருக்கிற பன்றிக் காய்ச்சல் அதனுடைய தொற்று பரவலானது சீக்கிரமாக கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட ஜெபிக்கிறோம். குறிப்பாக தலைநகர் டெல்லியிலே ஆண்டவர் 1777 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் இந்த பரவல் அதிகரிக்காமல் இருக்க ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே தகப்பனே, இந்த பரவலினாலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது இருக்க கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறபடி எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு உயிரிழப்புகள் நேரிடாதபடி இதனுடைய பரவல் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட, அதை பரவச் செய்கிற அந்த நோய்க்கிருமி தொற்றானது முற்றிலும் வேறு அறுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க இரத்தத்துக்குள்ள ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் சுகமான சொன்ன வார்த்தையின்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய, உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.